தவித்துக் கொண்டு இருக்கலாம். நாளை தினத்திற்கு நான் என்ன செய்வேன், எப்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான பயத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம். மரண பயம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பயங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். எப்படி இனி நான் வாழப் போகிறேன் என்கிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். உங்களுடைய வருமானத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனைனாலே பயம், இப்படிப்பட்ட பலவிதமான பயங்களினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பயத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு வழி உங்களுக்கு உண்டு பண்ணுவார், ஒரு பாதை உண்டு பண்ணுவார். பலவிதமான பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்துக் கொண்டு இருக்கலாம். ஏவன் அவர் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவாந்தர வெளியிலே மாலை வனத்திலே நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒன்றுமே இல்லாத இடத்திலே உருவாக்க வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும்